அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோடில் வந்தால் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு டைகரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் நம்ம ஷாவ்தியாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ளே இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், இவனுங்க வெளியில் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணு, இங்கே இருந்து இந்த ஒரு டைகரை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இரு, நான் வெளியில் போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வெளியில் போகிறான். ஸோ வெளியில் வேகமாக போனவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ண உடனே என்ன ஆகும், இவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா, தோர்த்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சுத்தல்லையே விட்டுக்கிட்டு இருக்கான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, என்னங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை துரத்திட்டு போகணும்ல அப்படிங்கிறானுங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், டே முட்டா பசங்களா, அவன் நம்மளை சுத்தலில் விட்டுக்கிட்டு இருக்கான், அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் நம்மளை திசை திருப்பணும்னு பார்க்குறான், நீங்கள் எல்லாருமே திரும்ப போங்க அப்படிங்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு குகைக்கு போகிறாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணானா நம்ம ஹீரோ துரத்திட்டு வரான். இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஆஹா இவனுங்க என்ன பின்னாடி வரல, ரைட்டு திரும்ப போயிட்டானுங்க போல தெரியுது, நம்மளை திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறான்ப்பா. ஸோ ஹீரோ இந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு குகையாண்ட போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை சீக்கிரமாக முடிச்சு விட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். முடிச்சு விட்டு போகிறதுக்கு இவனா பூனைக்குட்டியா, அவன் புலி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை விட அவன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவனுடைய அட்டாக்கை இவனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறான். இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவனுமே அடி வாங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து உன்னை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்ட, அதனால தான்டா இப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டீமன் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி எதிர்த்து நின்று சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, நீ டீமன் ஏப்பை யூஸ் பண்ணுற இந்த இறான்னு சொல்லிட்டு அவனோட கோலம் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி சண்டை போகிறான். இப்போ இவன் கோலம் அப்படிங்கிறத கொண்டு வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஃபிங்கர் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த கோலமை அட்டாக் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸில் கோலமும் டிஃபீட் ஆகிடுச்சு. இப்போது இவன் மட்டும் தான் இருக்கான். இவனை எப்படியாவது முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த சீல் டெக்னிக் இருக்குது பாருங்கள், சீல் டெக்னிக்கில் இவனோட அந்த ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி இந்த டைகர் அட்டாக் பண்ணாலே அதே மாதிரி தான். ஆனால் அந்த டைகரை விட இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படிங்கிறதுனால எதிர்த்து சண்டை போடுறான். அந்த ஒரு சீல் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. இப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட, டேய் உன்ன மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஏதாவது ஆக்சிடென்டலாக பை சான்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பவர் அப்படிங்கிறது கிடைச்சிரும், உடனே இந்த உலகத்திலே நீங்கள் தான் வந்து பயங்கர பவர்ஃபுல் நினச்சிக்கிறது இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த குகை இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தான். ஸோ என்ன சொல்கிறான், எல்லாரோட நிலைமை இதே தான், இன்றைக்கி நீயும் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த டைமில் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் ஒன்று சுற்றிக்கிட்டே வருது. ஸ்டாஃப்னா ஒன்றும் இல்லை, கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். யாரா இதை தூக்கி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இது யார் தெரியுமா, நம்மளுடைய அந்த குட்டி டைகர் தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம ஹீரோ இப்போ காப்பாற்றிருக்கு. அவன் என்ன கேட்குறான், யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னுடைய பிஸ்னஸில் நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதுக்கு மேலே டைகர்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஷாவ்யான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதோடைய பேர் ஆக்சுவலாக அதுதான். இப்போ ஷாவ்யான் என்ன சொல்லுது, இங்கே பாரு இது என்னுடைய மாஸ்டர், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மாஸ்டரை நீ அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அவன் பார்க்குறான், ஓ இதான் சங்கதியா, இந்த வருது பாரு அட்டாக்னு சொல்லிட்டு அவனுடைய கோலம் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா. ஆனால் ஷாவ்யான் என்ன தெரியுமா பண்ணுது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கோலமை பிடிச்சி சும்மா ஒய்யும் 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 சுற்றி தூக்கி போட்டுருமா. இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ ஒரு டேக் டீம் மாதிரி போட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவன் ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் கூட நம்ம டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவ்யான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பத்தாதுக்கு நம்ம ஹீரோவும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுனால 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ டிஃபீட் பண்ணி முடிச்சோடனே சரி ஓகேப்பா எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னு நினச்சேன், எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக இவங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைகர். இதுக்கு முன்னாடி பிளட் குத்துச்சு இல்லையா, அந்த டைகர் தான் என்ன பண்ணியிருக்கோம், இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா இவங்க கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகையை தான். இப்போ அந்த டைகருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. அதுக்கு வந்து நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடி போகுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக நான் நினச்சி கூட பார்க்கலடா, எனக்கு ஆக்சுவலாக உன்னை அடையாளமே தெரியல அப்படிங்கிறான். இந்த பயபுள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சு வரல, ஏன்னா இப்போ தானே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆல்ரெடி ஷாவ்யான் இருக்குது, இருந்தாலும் அது வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவனோட கிளானோடைய நேம் இருக்கு இல்லையா லின், அதை சேர்த்து லின் யான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிறான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான், பார் நம்ம 3 பேருமே பிரதர்ஸ், ஷாவ்தியா இருக்கான்ல அவன் வந்து உனக்கு செகண்ட் பிரதர் அப்படிங்கிறான். ஷாவ்தியா என்ன சொல்லுது, எது செகண்ட் பிரதரா, இந்த பேர் அவ்வளோதான் உனக்கு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, வெயிட் பண்ணுங்கடா, நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா, நான் தாண்டா உங்கள் எல்லாருக்குமே பிக் பிரதர் அப்படின்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது, நான் ஆல்ரெடி 100கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டேன், நான் தாண்டா பெரியவன் அப்படிங்குது.
நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே பிரதர்ஸா வாழ போறோம் அப்படின்னு சொல்றான். ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, 3 பேர் பிரதர்ஸ் தான். ஆனா 2 பேர் இடியட்ஸா இருக்கீங்களேடா அப்படிங்குது. சரிடா இப்ப அடுத்து என்ன பிளான் அப்படின்னு யோசிக்கும்பொழுது, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அடுத்தது சீக்ரெட் ட்ரெஷர்ஸ் எங்க இருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. அது எங்க இருக்குன்ற க்ளூ கூட இவங்க கிட்ட கிடையாது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி யோசிப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், கேம்புக்கு திரும்ப போலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது பயபுல் என்ன தெரியுமா பண்றான், இப்போ ஒருத்தன் சாகடிச்சான் இல்லையா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் கீ அப்படிங்கறத எடுக்கிறான். இவனுமே அந்த டிமானிக் ராக் கிளானை சேர்ந்தவன் தான். எத்தனை பேர் தான்டா இருக்கீங்க, எலிக்குட்டி மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்கப்பா இவங்க. ஸோ இவனுங்களுக்கு இப்போ ஏன்ஷியன்ட் கீ அப்படிங்கிறது கிடைச்சிச்சு இல்லையா, நம்ம தான்டா ஜெயிக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நியூஸ் வருது. இந்த ஷீஷ்வான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இப்போ செத்து போனால, அந்த நியூஸ் இவங்களுக்கு வந்து சேருது. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, சூப்பர் செக்டார் யார்கிட்ட மாட்டியிருப்பானா, யார் அவனை கொண்டாங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரா கொண்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி லிந்தாங் சொல்லிட்டு ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படிங்கிறான். லிந்தாங்கா, யார் அவன், எங்க இருக்கான், சரி அவன் எங்க இருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அட என்னடா இது எது கேட்டாலும் தெரியாது சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, சரி ஒன்று பண்ணு, இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணு, யார் அவனை கொண்டு வராங்களோ அவனுக்கு 1 மில்லியன் நிர்வாணா பில்ஸ் தரேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஆள் மேலே பவுண்டி அப்படிங்கிறத போட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.